பொலிட்டிக்கல் லீடர் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். டாக்டர் அம்பேத்கருடைய அடாப்டட் சன் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். தமிழ்நாட்டிற்கு வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆன்டி கரப்ஷன் டேனியல் பார்ட்டி போட்டியிடுகிறது. எனக்கு என் கட்சி சார்பாக போட்டியிட வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறோம். நாங்கள் சட்டசபையை சேர்ந்து பல விஷயங்களை பேச இருக்கின்றோம். நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுப்பதை பற்றி பேச இருக்கின்றோம். நீதிபதிகள் லஞ்சம் வாங்குவதை பற்றி பேச இருக்கின்றோம். நீதிபதிகள் வெளிநாட்டில் சொத்து லஞ்ச பணத்தை வெளிநாட்டில் பதிவு வச்சதை பற்றி பேச இருக்கின்றோம். நீதிபதியிடம் 20 லட்சம் கோடி லஞ்ச பணம் இருப்பது அதை கைப்பற்றுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பதவியில் ரிசர்வேஷன் கொண்டு வருவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஹைகோர்ட்டு நீதிபதி பதவியில் ரிசர்வேஷன் கொண்டு வருவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்திய நீதித்துறையில் கைபர் புலம் கணவாய் வந்த கேட்டகரி கைப்பற்றி இந்திய நீதித்துறையை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் நீதிமன்றத்துக்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பொதுமக்களுக்கு என்னுடைய கருத்து ஆலோசனை வேண்டுகோளாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டு வராதுங்க. நீங்கள் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும். அதனால் இங்கே நீதிமன்றத்துக்கு வராதுங்க. நிலத்துக்கு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, வீட்டு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, பொண்டாட்டி நகை அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, இதெல்லாம் வந்தால் வேணும். என்னைக்கு வக்கீலை பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனி. என்னைக்கு வக்கீலை பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனி சனி. அதனால் கோர்ட்டு பக்கமாக வராதுங்க. கோர்ட்டு பக்கம் யார் வரலான்னா எம்எல்ஏ வரலாம், எம்பி வரலாம், மத்திய அமைச்சர் வரலாம், மாநில அமைச்சர் வரலாம், தொழிலதிபர்கள் வரலாம், பெரிய பெரிய பணக்காரங்க வரலாம், வைரியாபாரி வரலாம், தங்கையாபாரி வரலாம். நீங்கள் விவசாயிகளுக்கு கோர்ட்டுக்கு வராதிங்க. அவங்கன்னாக்கா இங்கே நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர்கள் இருக்கிறாங்க. நீதிபதிகளுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க. அவங்க கோடிக்கணக்கு கொடுக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர ஹோட்டலுக்கு கூட்டி கொடுக்கணும், பல கோடி லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு கோவா பொண்ணு வரும், பெங்களூர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், ராஜஸ்தான் பொண்ணு வரும், இதெல்லாம் கூட்டி கொடுக்கணும். காஷ்மீர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், குஜராத் பொண்ணு வரும். விதவிதமாக கேட்பாங்க நீதிபதிகள். 16 வயசு பொண்ணு கொண்டு வாங்குவாங்க, 20 வயசு. இவங்க ஆல்பம் காட்டுவாங்க. இந்த ஆல்பத்தை பாருங்கள் லாட்ஷீட், உங்களுக்கு 16 வயசு பொண்ணு கூட இருக்குது, இப்போ தான் வயசுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக ரெடி பண்ணி சைன் வாங்கிடுவானுங்க, பல கோடி வாங்குவானுங்க, நீதிபதி பிரித்து கொடுத்துருவானுங்க, நட்சத்திர வாட்டில் பணமும் கட்டுவானுங்க, அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கும் பணம் கட்டிடுவாங்க, இவங்களும் பணம் எடுத்துப்பாங்க. இதுதான் நீதித்துறை நடக்குது. இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோடு பேசுகிறேன். எங்களுக்கு ஆதரவு குரல்கள் தொடர்ந்து நான் லஞ்சத்தை ஒழிக்க தீருவேன். ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன். ரிசர்வேஷன் ஹைகோர்ட்டு நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன். ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியை பார்த்து நீங்கள் இத்தனை கோடின்னு கொடுத்துருக்காங்க, அவர் பெயில் எடுத்து வந்துடுவார். அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு பெண்களை கூட்டி கொடுப்பார். இப்போ அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார். அந்த ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட்டில் கோவா பொண்ணு இருக்குது, பாம்பே பொண்ணு இருக்குது, கர்நாடகா பொண்ணு இருக்குது, கேரளா பொண்ணு இருக்குது, தமிழ்நாடு பொண்ணுங்க இருக்குது, பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது, குஜராத் பொண்ணுங்க இருக்குது, காஷ்மீர் பொண்ணுங்க இருக்குது, கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது, தெலுங்கானா பொண்ணுங்க இருக்குது, ஆந்திரா பொண்ணுங்க, இது மாதிரி பல விதமான பொண்ணுங்கள் 16 வயசுல 25 வயசுக்குள்ள அவங்க யூனிட்டில் இருக்கிறாங்க. இவங்க இந்த பொண்ணுகள் கொண்டு போய் நீதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் கூட்டி கொடுப்பார் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம், ஹைகோர்ட் நீதிபதியில் கூட்டி கொடுப்பார் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம். நீதிபதி கூட்டி கொடுத்துருவாங்கன்னா அவர் நட்சத்திர ஹோட்டலுக்கு இருந்து பெறுவாங்க நீதிபதிகள். சுப்ரீம் கோர்ட் நீதிபதினா ஹைகோர்ட் நீதிபதினா 16 வயசு பொண்ணுக்கு மேலே இருந்து பெறுவாங்க 2 நாளைக்கு சனி ஞாயிறு. அப்படியே ஒரு ஜட்மெண்ட் ரெடி பண்ணிவிட்டு கையெழுத்து வரத்துக்கு ரெடி ஆகிடுவார். அவனுக்கு ஹோட்டல் பில்லை கட்டிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு கையெழுத்து இதான் கோர்ட்டு. அதனால் நீதிமன்றத்துக்கு வராது. ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, பணத்துக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, பொண்ணுகளை கூட்டி கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, ஜாதிக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு. அதனால பொதுமக்கள் வந்து நீதித்துறைக்கு வர நீதி கேட்டு கோர்ட்டுக்கு வராதுங்க. இது என்னுடைய அட்வைஸ். அதனால் நான் வந்து கட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கூட கட்ட வார்த்தை தான் வருது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆகணும்னா 500 கோடி, ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகணும்னா 100 கோடி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஆகணும்னா 25 கோடி, சப் ஜட்ஜி ஆகணும்னா 15 கோடி, டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டு வாங்கணும்னா 5 கோடி. இதான் லஞ்சம் அப்பாயின்மெண்ட்டுக்கு. இதுக்காக நீ எதுக்கு கோர்ட்டு பாரு.
நான் அதாவது நீதிமன்றம்னா லஞ்சம் வாங்குற மன்றம்னு அர்த்தம். நீதிமன்றம்னா பெண்களை நீதிபதிகளை கூட்டி கொடுக்குற மன்றம்னு அர்த்தம். லஞ்சம் வாங்கி விட புரோக்கர் இருக்கிறானுங்க, பொண்ணுங்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க. இப்போ அட்வொகேட் ஜெனரல்லாம் வந்து பல நூறு பொண்ணுங்களை வச்சுருப்பாங்க, விதவிதமான பொண்ணுங்களை வச்சுருப்போம். அடிக்கடி டெல்லி போயிட்டு அங்கே தங்கி இது செக்ஸ் ஒர்க்கர்ஸை வந்து நட்சத்திர ஓட்டு வர வச்சு காரியத்தை முடிச்சிருவான் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியன். அவன் ஜட்மெண்ட் கையில் வாங்கிடுவான். அவன் 2 நாளைக்கு அவன் வீட்டு பேர வச்சுருவான். அது அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியன் பொண்ணுங்களை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு நட்சத்திர ஓட்டில் ரூம் போட்டு 2 நாளைக்கு பர்மிட் கிடப்பான் சென்னை ஃபுல்லாக. 2 நாள் பர்மிட்டில் இப்போ 2 நாள் ஜட்மெண்ட் எழுதுவான் ரெசிப்ஷன் உட்காந்து. அவர் அது 15 வயசு பொண்ணை அங்கேயும் இங்கேயும் போட்டு வீழ்ந்து பிறண்டு அப்பாடான்னு வருவார். அந்த உடனே லாட்ஷிப் கையெழுத்து போடுவோம்னா கையெழுத்து போட்டுருவார். அதுக்கு முன்னாடி இவன் பணம் பங்கு இப்போ வீட்டுக்கு போயிடும், ஷேர் இத்தனை கொடிக்கிட்டு. இவன் மீதி பணத்தை கொண்டு வெளிநாட்டில் பதுக்குவானுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்கிறது இப்போ நீதிமன்றம் வந்து பெண்களுடைய மர்ம உறுப்பின்கே தான் செயல்படுது. நீதிமன்றம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், ஃபீமேல் ஒர்க்கர்ஸ், ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் சீக்ரெட் பார்ட்ஸ், ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் சீக்ரெட் பார்ட்ஸ் மோர் பவர் தேன் தி சுப்ரீம் கோர்ட் பவர். அதனால் வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸுடைய சீக்ரெட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப பவர் சுப்ரீம் கோர்ட் பவரோட. கான்ஸ்டியூஷன் லாவெலாம் நத்திங், சுப்ரீம் கோர்ட் பவர்லாம் நத்திங், ஹைகோர்ட் பவர்லாம் நத்திங். ஆனால் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர் சீக்ரெட் பவர் டாப் மோஸ்ட் பவர். இதாங்க கோர்ட்டு, இதுதான் கோர்ட்டு. இது சொன்னாங்க உடனே கர்நாடக ஜெயிலில் போடுவாங்க. கரண்ட் ஜெயிலில் ஆளை அவுட் பண்ணி நீதிமன்றத்தை காப்பாற்றணுன்னுவாங்க. நீதிமன்றம் காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் தான், அது ஏன் டியூட்டி. நீ பாட்டிக்கு லஞ்சம் வாங்கிட்டு பொண்ணுங்களை கூட்டி வருது, அப்போ நீதிபதி ஜட்ஜி வந்து லஞ்சம் கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு வேலை.